ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். கந்தபுராணம் ஆதி முதல் அந்தம் வரை. பகுதி 1. அண்டத்தை காக்க அவதரித்த ஆறுமுகன். ஓம் சரவணபவ. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நம. அன்பான முருக பக்தர்களே, இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல் எண்ணற்ற யுகங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அந்த யுகங்களில் நடந்த சில நிகழ்வுகள் இன்று வரை பக்தர்களின் இதயத்தில் அழியாமல் நிற்கின்றன. அப்படிப்பட்ட தெய்வீக வரலாறுகளில் தலைசிறந்த ஒன்று தான் கந்தபுராணம். இது வெறும் போர்க்கதை அல்ல. இது வெறும் அசுரர்களை அழித்த வரலாறும் மட்டும் அல்ல. அறியாமையை அழித்து ஞானத்தை நிலைநாட்ட வந்த பரம்பொருளின் அவதார ரகசியம். மனிதன் ஏன் பிறக்கிறான், எதற்காக துன்பப்படுகிறான், எப்படி இறைவனை அடைகிறான் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் ஆன்மீக பொக்கிஷம். இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் நீங்கள் முருகப்பெருமானை நேசிக்கும் ஒரு பக்தராக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து ஓம் முருகா போற்றி, சரவணபவா போற்றி என்று கருத்தில் பதிவிடுங்கள். அப்படியானால் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கும். வாங்க, ஆதி முதல் அந்தம் வரை கந்தபுராணத்தின் அற்புத பயணத்தை தொடங்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபஞ்சத்தின் நிலை. ஒரு காலத்தில் அசுரர்களின் வலிமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. தேவர்கள் பலம் இழந்தனர். யாகங்கள் நின்றுவிட்டன. வேத ஓசைகள் மங்கின. தர்மம் தடுமாறியது. அநியாயம் தலைதூக்கியது. மக்களின் மனதில் பயம் மட்டுமே இருந்தது. பூமாதேவி தாங்க முடியாத துயரத்தில் தவித்தாள். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி, இனி எங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் மட்டுமே இருக்கிறார், அவர் பரமசிவன் என்று முடிவு செய்தனர். கைலாய பயணம். தேவர்களின் அரசனான இந்திரன், அக்னி, வாயு, வருணன், பிரம்மதேவர், முனிவர்கள் அனைவரும் கைலாயத்தை நோக்கி புறப்பட்டனர். பனியால் மூடப்பட்ட அந்த புனித மலையில் ஆழ்ந்த யோக நிலையில் பரமசிவன் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் பார்வதி தேவி, சுற்றிலும் பூதகணங்கள், நந்தி பக்தியுடன் காவல். தேவர்கள் கண்ணீர் மல்க சிவபெருமானை வணங்கினர். பிரபஞ்சத்தின் தந்தையே, அசுரர்களின் கொடுமையால் உலகமே அழிகிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். சிவனின் தெய்வீக புன்னகை. தேவர்களின் வேண்டுதலை கேட்ட சிவபெருமான் சிறிது புன்னகைத்தார். அந்த புன்னகையில் கூட பிரபஞ்சங்கள் தோன்றும் அளவிற்கு சக்தி இருந்தது. காலம் வந்துவிட்டது என்று மட்டும் கூறினார். அடுத்த நொடியே அவரது நெற்றிக்கண் திறக்கப்பட்டது. 6 தீப்பொறிகள். 3வது கண்ணிலிருந்து 6 அற்புதமான அக்னி ஜுவாலைகள் வெளிப்பட்டன. அவை சாதாரண நெருப்பு அல்ல. ஒவ்வொரு ஜுவாலையும் ஒரு சூரியனை விட கோடி மடங்கு பிரகாசமாக இருந்தது. அந்த ஒளியை யாராலும் நேராக பார்க்க முடியவில்லை. தேவர்கள் கண்களை மூடிக்கொண்டனர். பூமி அதிர்ந்தது. மலைகள் நடுங்கின. கடல்கள் கொந்தளித்தன. தேவலோகமே அதிசயத்தில் உறைந்தது. அக்னிக்கும் வாயுவுக்கும் கிடைத்த பணி. சிவபெருமான் அக்னி தேவனையும் வாயு தேவனையும் அழைத்தார். இந்த 6 தெய்வீக ஜுவாலைகளை பாதுகாப்பாக எடுத்துச் சென்று கங்கையில் சேருங்கள். அங்கிருந்து சரவண பொய்கையில் அவை தங்கள் அவதாரத்தை நிறைவேற்றும் என்று கட்டளையிட்டார். அக்னியும் வாயுவும் தலைவணங்கி அந்த அக்னி பொறிகளை மிகுந்த பக்தியுடன் சுமந்து சென்றனர். சரவண பொய்கையின் அதிசயம். கங்கை தாயும் அந்த அக்னியை தாங்க முடியாமல் அதை சரவண பொய்கையில் சேர்த்தாள். அந்த புனித நீரில் 6 தாமரைகள் மலர்ந்தன. ஒவ்வொரு தாமரையிலும் ஒரு தெய்வீக குழந்தை. அந்த குழந்தைகளின் முகத்தில் சூரிய ஒளி, கண்களில் கருணை, உடலில் தங்க நிற ஒளி. அவர்களை கண்ட தேவர்கள் பேரானந்தத்தில் மூழ்கினர். கார்த்திகை பெண்களின் பாசம். அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்க 6 கார்த்திகை பெண்கள் வந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையை தங்களின் உயிராக வளர்த்தனர். தாய்ப்பாசம் பொழிந்தனர். தேவர்கள் அனைவரும் அந்த காட்சியை பார்த்து மெய்சிலிர்த்தனர். ஆறுமுகன் தோன்றிய தருணம். இதற்கிடையில் பார்வதி தேவி சரவண பொய்கைக்கு வந்தார். தன் கண்முன் 6 குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவரது தாய்மனம் உருகியது. ஒரு குழந்தையை மட்டும் அணைப்பது எப்படி? அனைவரும் தன் குழந்தைகளே என்று எண்ணி 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அணைத்தார். அந்த நொடியே 6 உடல்கள் ஒன்றாக இணைந்தன. 6 முகங்கள், 12 கரங்கள், அளவற்ற ஞானம், அளவற்ற கருணை, அளவற்ற வீரம். இவ்வாறு உலகை காக்க ஆறுமுகன், கந்தன், குமரன், ஸ்கந்தன், சுப்பிரமணியன், முருகன் அவதரித்தார்.
தேவர்கள் அனைவரும் வெற்றி வீல் வீர வீல் என்று முழக்கமிட்டனர். தேவலோகமே மலர்களை பொழிந்தது. வானத்தில் துந்துபிகள் முழங்கின. முனிவர்கள் வேதம் ஓதினர். பூமாதேவி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தொடரும் அடுத்த பகுதியில் காச்சியப முனிவரின் வரலாறு, மாயையின் சூழ்ச்சி, சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் பிறப்பு, அசுரகுலம் எவ்வாறு உருவானது, சுக்கிராச்சாரியாரின் இரகசிய திட்டம், இவை அனைத்தையும் விரிவாக பார்ப்போம். ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.